ஒரு படம் எடுத்தால் ஒவ்வொரு காட்சியையும் உருவாக்கி ஒவ்வொரு பாடல் காட்சியையும் ஏனோ தானோவென்று உருவாக்காமல் ஒவ்வொரு பாடல் காட்சியும் அந்த கதையை சொல்வது போல, அந்த கதை சொல்லாததை கூட அந்த பாடல் காட்சி சொல்லி நம்மை உணர வைப்பதாக இந்த திரை இசைக்கலைஞர்கள் சாதித்த சாதனை என்னே அற்புதம், என்னே விந்தை. ராஜபாட் ரங்கத்துறையில் எத்தனையை சொல்வது. அப்படியே 4 பேர் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கோமாளி ரூபத்தில் அடுத்த நாடகத்தில் வருவார் சிவாஜி. மூக்கெல்லாம் அப்படி பலூன் மாதிரி வச்சு கம்ப்ளீட்டாக கோமாளி பஃபூன் கட்டை போட்டுக்கிட்டு தொந்தி வச்சுக்கிட்டு அப்படி குலிங் வந்து நாடகத்தில் இப்போ ஆடி பாடி கோமாளியாக நடித்து பாட்டு பாடி வந்தவங்களை சிரிக்க வைக்கணும். இதுதான் அவர் கொடுக்கப்பட்டது. அப்படி நாடகத்தை தொடங்க போவார். ஒருத்தன் வந்து காதில் சொல்லுவான், உங்கள் தங்கச்சி இறந்துட்டாங்கன்னு. சிவாஜி அப்படியே உள் வாங்கிக்கிட்டு அதுக்கடையில் விசில் அடிச்சிருவாங்க, நாடக திரையை வர தூக்கிடுவாங்க, நாடகம் போட்டாகணும். இந்த சிச்சுவேஷன் ஃபீல் பண்ணி எம்எஸ்வி, கண்ணதாசன், டிஎம் சௌந்தரராஜன் 4 பேர் சிரிக்க வைக்கணும். கோமாளி, ஆனால் உன் வீட்டில் உன் தங்கச்சி செத்து போயிட்டா, இதுதான்டா காட்சி. உடனே சொல்லுவாங்க, தந்தனா தன்னா தந்தனா தன்னா தானனா தானனா சிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட, ஆட வந்த வேளையிலே என்ன ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்ன மட்டும் அளவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோட. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. ஓ, அந்த வயிறு குலுங்கி இவர் துள்ளி துள்ளி கோமாளியாக நின்று ஆடுவது, இவர் உள்ளே அழுது கொண்டிருக்கிறார். இவருடைய குலுக்கல் தலுக்களை பார்த்து, இவர் பாடுகின்ற விதத்தை பார்த்து அந்த கூட்டமே கொல்லென்று சிரிக்கும். நாடகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டமே கொல்லென்று சிரிக்கும். ஆனால் இந்த காட்சியை தியேட்டரில் படமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ் சிரிப்பதா அழுவதா ஐயா? இந்த காட்சியில் 2 ஆடியன்ஸ். அந்த நாடகத்தை பார்ப்பதாக திரையில் ஆடியன்ஸ், இந்த டோட்டல் காட்சியை பார்ப்பதாக தியேட்டரில் ஆடியன்ஸ்.